வணக்கங்க. நான் 24ஆம் தேதி மே ஃப்ரைடே பஹ்ரைன் வரேன்னு சொல்லியிருந்தேன். அதில நெறைய பேரு இன்ட்ரெஸ்ட் காட்டியிருக்கீங்க. இப்ப லொக்கேஷன் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஹோட்டல் ராமி கிராண்ட் அப்படின்னு ஒரு ஹோட்டல் சீஃப் மாலுக்கு எதுத்தாப்லயே இருக்கு. 24ஆம் தேதி மே ஃப்ரைடே 4:30 மணிக்கு உங்கள அங்க சந்திக்கிறேன். உங்களுக்கு என்ன அங்க பார்க்கணும்னு தோணுனா, கீழ இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர் இல்லாட்டா குடுத்துருக்கிற இமெயில் ஐடியில கான்டாக்ட் பண்ணுங்க. எங்க டீம் உங்கள ஹெல்ப் பண்ணுவாங்க. வணக்கம், குட் மார்னிங், ஹேப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். நம்ம ஜார்ஜஸ் கால்சனோட புக்கோட கடைசி லா படிக்கிறோம். அண்டு இந்த லா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான லா. இதுதான் கோல்டோட கடைசி லா. இந்த லாவை நீங்கள் பார்க்கணும். தங்கம் யாரை விட்டு வெளில ஓடி போயிடும் அப்படிங்கிறத பற்றி லா. போன வாட்டி ஸ்லிப் ஆகும்னாரு, இந்த வாட்டி கையை விட்டே போயிடும் அப்படிங்கிறார். கையை விட்டே ஓடி போயிடும்னா பணம் திரும்பி கிடைக்காது அப்படின்னு சொல்கிறாரு. யாரை விட்டு போகும்? இந்த டிசீட்ஃபுல் அட்வைஸில் ஃபாலோ பண்ணி, தப்பான அட்வைஸை ஃபாலோ பண்ணி, யார் ஏமாத்துகிறாங்களோ அவங்க அட்வைஸை ஃபாலோ பண்ணி அவங்கள நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா காணாமல் போயிடும். இது சில பேர் ஃப்ராடாகவே தொழிலாக எடுத்து செய்வாங்க. சில பேர் அவங்களுக்கே தெரியாமல் ஃப்ராடு பண்ணுவாங்க. சில பேர் தொழில் வேலை அப்படின்னு சொல்லி கிளைண்ட்டை கோழி மாதிரி அடிப்பாங்க. ஆனால் 3 பேருமே கிளைண்ட்டை கோழி அடிக்கிற மாதிரி அடித்து சாப்பிட்ருவாங்க. இதை பற்றி தான் ஜார்ஜஸ் கால்சன் நம்மளுக்கு வார்னிங் கொடுக்குறாரு. இதை ஃபுல்லாக பார்த்துக்கணும். அன்ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அண்ட் deceitful advice is a dangerous for health. அப்படின்னா சிகரெட்டு தம் அடித்தா கேன்சர் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு ஒத்துக்கிறோம். சுகர் ஓவராக சாப்பிட்டா டயபெட்டிஸ் வரும், அதுவும் நம்மளுக்கு தெரியும். அதே மாதிரி தண்ணி அடித்தா எல்லா வியாதியும் வரும் அப்படின்னு தெரியும். அதே மாதிரி ஓவராக ரிட்டர்ன் வரணும்னு ஆசைப்பட்டு பிஸ்னஸ் தெரியாமல் உள்ள காலை விட்டிங்கன்னா மொத்தத்தையும் அழிச்சிட்டு போயிடும். அதுவும் ஒரு யூனிவர்சல் லா. அதை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறார். முதல் கேட்டகரியை பற்றி நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட பேசிட்டேன். அதுதான் இந்த அனுபவம். நான் தேக்கு மரம் வைக்கிறேன், நான் ஈமு கோழி விற்கிறேன், நான் ஸ்டாக் மார்க்கெட்டில் உங்கள் பணத்தை நீங்கள் என்கிட்ட கொடுத்தீங்கன்னா நான் மங்காத்தா ஆடி சம்பாதிச்சு கொடுத்துருவேன். டேய், அவனுக்கு மங்காத்தா ஆட தெரிஞ்சால் அவனே காசை போட்டு மங்காத்தா ஆடி பயங்கரமாக ரிட்டர்ன் சம்பாதிச்சிடுவான். மாதத்துக்கு 2% தரேம்மா. அப்போனா நீங்கள் 100 போட்டால் 25 கிடைக்கும். 4 மாதத்தில் 200 கிடைக்கும். அப்போது 200 இருந்ததுன்னா அடுத்த 4 மாதத்தில் 400 ஆகிடும். இந்த வசீர் கதையில் போட்டு பார்த்தீங்கன்னா வெறும் 1,00,000 இருந்தாலே அவன் 3 வருஷத்தில் பல பெரிய கோடீஸ்வரன் ஆகிடுவான். 5 வருஷத்தில் பஃபட்டுக்கு மேலே சம்பாதிச்சிடுவான். இந்த 25% பர் மந்த்தெல்லாம் ஸ்டாக் மார்க்கெட்டில் சம்பாதிக்க முடியாது. ஆனால் அவன் என்ன பண்ணுவான்னா, முதல்ல ஒரு 5 கோடி வாங்கி பேக்கெட்டில் போட்டு மீதி வரவன்ட்டேருந்து பணத்தை வாங்கி ஃபஸ்ட்டு வரவனுக்கு கொடுப்பான். இதுதான் வேலூரில் நடந்தது. இதுதான் ஈமு கோழி. இது முதல் ஃப்ராடு. 2வது ரகம் ஃப்ராடு ராயப்பேட்டா பெனிஃபிட் ஃபண்டு மாதிரி. உங்கள்கிட்டேருந்து கடனை வாங்கிட்டு கோல்டு லோனில் போட்டு கரெக்டாக நியாயமாக கொடுத்தா பணம் உங்கள்கிட்ட இருக்கும். அவன் என்ன பண்ணுவான், பணத்தை வாங்கிட்டு உங்கள்கிட்டேருந்து உங்களுக்கு 13% தரேன், 12% தரேன், டெபாசிட் ஆசையாக வாங்கி பணத்தை எடுத்து சினிமா எடுக்கிறவனுக்கு கொடுப்பான். ப்ராப்ளம் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுப்பான். ஃப்ரெண்ட்ஸு திரும்பி கொடுத்துருவாங்கன்னு நினைப்பான். சினிமா ஃப்ளாப் ஆகிடுச்சுன்னா போட்ட பணமும் வராது, நாமந்தான் கிடைக்கும். இந்த படத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது, நாக்கை தான் வழிக்கணும். அதனால் இது உன்கிட்ட கடனை வாங்கி தப்பான இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுவான். இதுதான் ராயப்பேட்டா பெனிஃபிட் ஃபண்டு நடந்தது. அது இன்றைக்கி ஒரு கட்சி ஆஃபீஸாக இருக்குது. நீங்கள் ராயப்பேட்டாவில் கிளாக் டவருக்கு மேத்தாப்பில் பார்த்தீங்கன்னா பெரிய பில்டிங் இருக்கும். ஸோ அது மாதிரி தான் இது. கபாலீஸ்வரர் கோயிலும் அது மாதிரி கேஸு தான். அது மாதிரி இது 2வது விரகம். பட் இதெல்லாம் விடுங்க, இது ஏமாத்துறது, தப்பான டிசிஷன் எடுக்கிறது. அதனால் மார்க்கெட்டில் இம்பாசிபிள் ரிட்டர்ன் கொடுக்குறாங்கன்னா அதை நம்பி போனீங்கன்னா நீங்கள் காணாமல் போயிடுவீங்க. 10லேருந்து 11% மேலே ரிட்டர்ன் எவனாவது கொடுக்குறான், நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். கேர்ஃபுல்லாக இல்லைன்னா
உங்கள் பணம் காணாமல் போயிடும். 12% மேலே எவனா ரிட்டர்ன் கொடுக்குறான்னா அவனை திரும்பியே பார்க்காதீங்க. அதுக்கு மேலே லக்கு தான் கொடுக்கும். இப்போ டாட்டா மோட்டார்ஸை நம்ம 70 ரூபாய்க்கு வாங்குகிறோம். அது என்றைக்கு 1000 ரூபாய்க்கு போகும்னு தெரியாது. மாதம் மாதம் அதை கொடுக்கும்னு நான் உங்கள்கிட்ட சொன்னேன்னா அது உங்களை பொய் சொல்கிறது, ஏமாத்துறது. இன்னைக்கு காசு போட்டு நாளைக்கு கோடீஸ்வரனா யாருமே ஆக முடியாது. இந்த குயிக் ரிச் ஸ்கீம்லலாம் போட்டிங்கன்னா காணாமல் போயிடும். 2வது ரகம் என்னென்னா, அவன் அதை தொழிலாக எடுத்து செய்வான். அது அவன் தொழில் தர்மம். அவனுக்கே அந்த தொழிலில் லாபம் வராதுன்னு தெரியும். இருந்தாலும் அவன் அதை செய்வான், அவன் வயிற்று பிழைப்புக்கு. இது இன்சூரன்ஸ் புரோக்கர் இது மாதிரி பண்ணுறவங்க. அது மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட் அட்வைசர் இவங்களுக்கு எக்ஸ்பர்டீஸே கிடையாது. ஃபஸ்ட்டு இன்சூரன்ஸ் வேறு, இன்வெஸ்ட்மெண்ட் வேறு. நான் வெறும் உங்களை இன்சூரன்ஸ் போடுனா முக்கால்வாசி பேர் போடவே மாட்டாங்க. அதனால் இன்சூரன்ஸையும் இன்வெஸ்ட்மெண்ட்டையும் மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு இவ்வளோ ரிட்டர்ன் தரேன், அவ்வளோ ரிட்டர்ன் தரேன் அப்படின்னு படம் காட்டுவாங்க. நிச்சயமாக அந்த ரிட்டர்ன் கொடுக்க முடியாது. நீங்கள் இன்ஃப்ளேஷனோட அதை கேல்குலேட் பண்ணிங்கன்னா 5-4% மேலே ரிட்டர்ன் வராது. இன்சூர்டு அமௌண்ட்டு 5 லட்ச ரூபா 10 லட்ச ரூபான்னு சொல்லுவான். இன்னிலேருந்து 30 வருஷம் கழிச்சு உனக்கு 5 லட்ச ரூபா கொடுத்தா தங்கம் 1 கிராம் 25,000 ரூபாய்க்கு இருக்கும். அதனால் அந்த மாதிரி ஸ்கீமுங்கிறது உங்களை ஈஸியாக ஏமாற்றிடுவாங்க. அவனும் சேர்ந்து ஏமாறுவான். 25 வருஷம் கழிச்சு 5 லட்ச ரூபா வச்சு நாக்க தான் வழிக்கணும். 20 வருஷத்துக்கு முன்னாடி 50,000 ரூபா இன்சூரன்ஸ் போட்டவனுக்கு இன்றைக்கி 50,000 ரூபா வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் இன்ஃப்ளேஷனையும் அட்ஜஸ்டட் ரிட்டர்ன் பார்க்கறதுக்கணும். இன்சூரன்ஸுங்கிறது உங்கள் உயிர் காப்பீடு. நீங்கள் இல்லைன்னா உங்கள் குடும்பத்துக்கு எவ்வளோ பணம் வரணும்னு அது மினிமம் 50 லட்ச ரூபா இருந்தால் தான் இன்றைக்கி வருது. ஆனால் நீங்கள் 90 வயசு வரைக்கும் உயிரோடு இருந்துட்டீங்கன்னா அந்த பணம் உங்களுக்கு தேவையில்லை. அதனால் அந்த ரிஸ்க் மிட்டிகேஷனுக்காக பண்ணுறது தான் இன்சூரன்ஸு. அதே மாதிரி மெடிக்கல் இன்சூரன்ஸுங்கிறது ஹாஸ்பிட்டலில் படுத்துட்டோன்னா பில்லு கட்ட வைக்கிறதுக்காக கட்ட வேண்டியது. அதனால் இது ரெண்டும் உயிர் காக்கும் சிஸ்டம். உடம்பு சரியில்லைன்னா ஹாஸ்பிட்டல் பேமெண்ட் கட்டுற சிஸ்டம். காருக்கு நல்ல இன்சூரன்ஸ் போட்டிங்கன்னா ஆக்சிடெண்ட் ஆனால் அவன் காசை கொடுத்துருவான். இதை விட்டுட்டு நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னான்னா உங்களை படம் காட்டி ஏமாத்துறாங்க. அது அவன் தொழில். ஏன்னா முதல் வாட்டி ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் அவன் தலையில் விற்றான்னா அவனுக்கு 40% கமிஷன் கிடைக்கும். அதுக்கு பதிலாக அவனை ஹெல்ப் பண்ணணுன்னா நீங்கள் 50,000 ரூபா பென்ஷனுக்கு போட போகிறீங்கன்னா 20,000 ரூபா அவனுக்கு செக்காக போட்டு கொடுத்துருங்க. அவன் சந்தோஷமாக எடுத்துகிட்டு போட்டோம். அதை விட்டுட்டு அடுத்த 25 வருஷத்துக்கு 50,000 ரூபா கட்டுற மாதிரி மாட்டிக்காதீங்க. அதுதான் இதில் சொல்கிறது. 3வது மோஸ்ட் டேஞ்சரஸ் கேரக்டர் பேங்க் மேனேஜர். அவரோட பேங்க் மேனேஜர் எஃப்டி வாங்கிறது, கடன் கொடுக்கறது அவர் வேலை. ஆனால் இப்போ பேங்க் இன்சூரன்ஸ் அப்படின்னு ஒரு புது கான்செப்ட்டு, இன்வெஸ்ட்மெண்ட் சேல்ஸ் அப்படிங்கிற கான்செப்டில் அவனுக்கும் மியூச்சுவல் ஃபண்ட் விற்கிறது, இன்சூரன்ஸ் விற்கிறதுன்னு டார்கெட் கொடுத்துட்றாங்க. டெபாசிட்டை விட்டுட்டு உங்கள் தலையில் இன்சூரன்ஸ் கட்டுவாங்க. இதில் ஒரு கவர்மெண்ட் பேங்க்கு, இந்தியாஸ் லார்ஜஸ்ட் கவர்மெண்ட் பேங்க் தான் பெரிய அஃபெண்டர். நீங்கள் என்ஆர்ஐயாக இருந்து பேங்க்கு பக்கம் தவறாமல் போயிட்டீங்கன்னா உங்கள் தலையில் அந்த பாலிசியை கட்டிடுவாங்க. 5 வருஷம் கட்டினா இந்த ரிட்டர்ன் வரும், அந்த ரிட்டர்ன் வரும்னு. நீங்கள் போய் டெபாசிட் போடுறவனை அதில் ஏமாற்றி கலெக்ட் பண்ணிடுவாங்க. 2வது நீங்கள் லாக்கர் கேட்டிங்கன்னா இந்த பாலிசி வாங்கினா தான் லாக்கர்ம்பாங்க. இது தெரிஞ்சு உங்களுக்கு துரோகம் பண்ணுறது. பேங்க் மேனேஜர்னால் நல்லவன். ஒரு காலத்தில் பப்ளிக் செக்டர் பேங்க் மேனேஜராக இருக்கிறவன் புத்திசாலியாக இன்டெலிஜென்ட்டாக இருப்பான், நம்மளுக்கு நல்லது செய்வான் அப்படின்னு நம்ம சொசைட்டியில் ஒரு பேர் இருக்கும். ஒரு சின்ன டவுனில் பிரான்ச் மேனேஜர் இருந்தால் அவனை மரியாதையாக பார்ப்போம். அவன் இப்போ அந்த காலம்லாம் போயிடுச்சு. ஐடி வந்தப்புறம் அது மாதிரி ஆட்கள்லாம் பேங்க் மேனேஜருக்கு வேலை வர மாட்டான். அவனுக்கு மேலேருந்து வர ப்ரெஷர்னால அவன் பார்த்து உங்களை கோழி மாதிரி பார்த்து உங்களை தலையில் இன்சூரன்ஸ் கட்டினா எவ்வளோ கிடைக்கும்னு பார்ப்பான். இது 3வது ரகம். இது ஷேர் புரோக்கர் ஆஃபீஸு இது மாதிரி இடத்துல நடக்கிறது. இங்கே வடிவேல் சொல்கிற மாதிரி அங்கங்கே ஆப்புங்கிறது இருக்கும். நம்ம தான் பார்த்து உக்காரணும். பேங்க்குனாலே ஆப்பு அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்போலாம் நீங்கள் பேங்க்குக்கே போக வேண்டாம், எல்லாத்தையும் ஆன்லைனாமே பண்ணிடலாம். பேங்க்கு தான் உங்களுக்கு இருக்கிறதே பெரிய ஆப்பு வைக்கிற இடம். பக்கத்துலேயே தயவு செஞ்சு போயிடாதீங்க. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. முடிஞ்சால்
இந்த வீடியோவை சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்பிச்சிடுங்க. நன்றி, வணக்கம். வணக்கங்க. இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணதுக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சுருக்கோம். கீழே இதை ட்விட்டர் ஐடி வரும். என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும். அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும். ஸோ என்னை எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் விஷயத்தில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியும் இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன். 3 ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன். அதில் 2 தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த 5 புஸ்தகங்களில் 3 புஸ்தகம் கிண்டலில் இருக்குது. அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டலில் வாங்கிக்கலாம். தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவுசெஞ்சு moneypage.com விசிட் பண்ணுங்கள்.